Hi guys, welcome to our channel Anand Academy. நம்ம இன்னைக்கு நியூவா என்ன ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னா டிஎன்பிசி குரூப் 4 தமிழ் இலக்கணம் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இனி அடுத்தடுத்து இதில் வந்து வீடியோஸ் நம்ம வந்து போஸ்ட் போடலாம். இன்னைக்கு வந்து ஸ்டார்டிங் நம்ம என்னன்னு பார்த்துடலாம். ஓகே, அதே மாதிரி நம்ம இதில் வேற என்னென்னலாம் போட்டுட்ருக்கோம், மேக்ஸ் போட்டுட்ருக்கோம் சிம்பிளிஃபிகேஷன் டாப்பிக்லேருந்து. அதே மாதிரி வந்துட்டு இந்தியன் பாலிட்டி வந்து ஸ்கூல் புக்ஸ் வைஸ் வந்து நம்ம சிலபஸ் கவர் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதோடது இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து எதில் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இந்தியன் பாலிட்டியில் வந்து போட்டுட்ருக்கோம். ஆல்ரெடி ஒரு 4 கிளாஸஸ் நம்ம போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு டெய்லி கரண்ட் அஃபேர்ஸும் நம்ம வந்து போட்டுட்ருக்கோம். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம வீடியோஸ் உங்களுக்கு வந்து கரெக்டாக கிடச்சிரும். ஓகே, இப்போ கிளாஸ்க்குள்ளே போகலாமா? தமிழ் இலக்கணம் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது குரூப் 4க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க பார்க்கலாம். ஓகே, அதே மாதிரி எஸ்ஏ எக்ஸாமுக்கும் நம்ம இதை பார்த்துக்கலாம். எல்லாத்துக்குமே இது வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு தமிழ் இலக்கணம். இலக்கணம் என்ன நம்ம இலக்கணம் சொல்லிக்கிட்டே இருக்கோம். இங்கிலீஷில் வந்து கிராமர். ஓகே, ஆனால் இப்போ வந்து தமிழில் வந்து கிராமர் அதானே நம்மளுக்கு வந்து ஒரு லாங்குவேஜை வந்து கரெக்டாக பேசுறதுக்கான ஒரு இதுதான் வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்மளுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும் இல்லையா, அதை தான் நம்ம இலக்கணம் தமிழில் வந்து இலக்கணம் சொல்கிறோம். நாம் பேசும் மொழியை திருத்தமாக பேசுவதற்கும் எழுதும் மொழியை சரியாக புரிந்து கொள்வதற்கும் துணை புரிவது வந்து என்னது நம்மளுக்கு இலக்கணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதாவது கரெக்டாக பேசுறதுக்கு சரியாக புரிஞ்சுக்கிறதுக்கு தான் என்ன சொல்கிறோம், நம்மளுக்கு தமிழ் இலக்கணம் வந்து நம்மளுக்கு உதவுது. இதை பிரித்தோம் அப்படின்னா இலக்கு கூட்டல் அணம் இலக்கணம். இலக்கு என்பது வந்து குறிக்கோள், அணம் என்பது வந்து நம்மளுக்கு அழகு அப்படின்னு நம்மளுக்கு வரும். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு இலக்கணம். இந்த இலக்கணத்தை வந்து நம்ம எப்படி பிரிக்கிறாங்கன்னா மொத்தம் 5 வகையாக பிரிக்கிறாங்க. 5 வகையில் வந்து ஃபஸ்ட்டு எழுத்திலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம். ஓகே, இந்த 5 இலக்கணத்தை தான் நம்ம இதை பார்த்துட்டோம்னா இலக்கணம் நம்மளுக்கு ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு கிளாரிட்டி ஆயிரும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இலக்கணத்தை முடிச்சிருவோம். முடிச்சுட்டு நம்ம வந்து சிலபஸ் வைஸ் என்ன பண்ணலாம், நம்ம வந்து தமிழ் சிலபஸ் வைஸ் வந்து அடுத்த வீடியோஸ் போடலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் எழுத்திலக்கணம். எழுத்திலக்கணம் என்ன சொல்லியிருக்காங்க, தமிழ் எழுத்துக்களின் எண், பெயர், முறை, பிறப்பு, உருவம், மாத்திரை, முதல், ஈறு, இடைநிலை, போலி, பதம், புணர்ப்பு இன்னும் 12 பகுதிகளை வந்து விளக்கி கூறுவது தான் எழுத்திலக்கணம். அப்போ இந்த எழுத்திலக்கணத்தை நம்ம எத்தனை பார்க்க போகிறோம், இத்தனையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா தன்மை, நாம் முன்னிலை, பழக்க, அந்த மாதிரி பெயர், என்னென்ன பெயர் வரும், இடப்பெயர், காலப்பெயர் இதெல்லாம் வருதுல, அதுக்கப்புறம் இது எந்த முறை, பிறப்பு, அதுக்கப்புறம் இதோட உருவம், உருவகம், ஓமை, அடுத்து மாத்திரை. இது எந்த மாத்திரைன்னா நம்ம என்ன பார்த்துருக்கோம், கால அளவு. சரியா, ஒவ்வொன்றுக்கும் எவ்வளோ மாத்திரை அளவில் ஒலிக்குது. அதுக்கப்புறம் முதல்னா ஸ்டார்டிங்கில் வர லெட்டர்ஸ், ஈறுனா கடைசியில், இடைநிலை இது ரெண்டுக்கும் இடையில, போலினா எப்படி சொல்கிறது, நம்ம பார்க்குற மாதிரி ஒரிஜினல் மாதிரி இருக்கும் ஆனால் டூப்ளிகேட் இல்லையா, அந்த மாதிரி போலி, பதம், புணர்ச்சி இது எல்லாத்தையுமே இந்த 12 பகுதிகளில் விளக்கமாக சொல்கிறதா என்ன சொல்கிறாங்க, நம்மளுக்கு எழுத்திலக்கணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த எழுத்துக்களில் வந்து வகைகள் வந்து இருக்குது. சரியா, எழுத்துக்களில் வந்து நம்மளுக்கு ஒளி வடிவாகவும் வரி வடிவாகவும் எழுதப்படுவதா என்ன சொல்கிறாங்க எழுத்து அப்படின்னு. எழுத்துன்னா அதில் வந்துட்டு எப்படி வருது, நம்மளுக்கு ஒளி வடிவாக எழுதப்படுவதும் வரி வடிவான நம்ம எப்படி எழுதுகிறோம் அப்படின்றது தான் நம்மளுக்கு சொல்கிறது எழுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மொழிக்கு முதற்காரணமாய் தோன்றும் ஒளி வந்து என்னது எழுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, இப்போ நம்ம ஆ அப்படின்னு சொல்கிற ஒளியை வந்து நம்ம எப்படி எழுதுகிறோம், இப்படி எழுதுகிறோம் இல்லையா, அந்த மொழிக்கு முதற்காரணமாய் தோன்றும் ஒளி வந்து நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்க எழுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு இதோட வகைகள் பார்த்துடலாமா. எழுத்துனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், அதில் என்னென்ன பகுதியெல்லாம் நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து இதில் வகைகள். இதில் வந்து உயிரெழுத்து 12 எல்லாருக்குமே தெரியும், மெய் எழுத்துக்கள் 18, உயிர்மை எழுத்துக்கள் 90, உயிர்மை நெடில் வந்து நம்மளுக்கு என்னது 126. இது ரெண்டும் சேர்த்து உயிர்மை எழுத்துக்கள் வந்து நம்மளுக்கு 216 வரும். ஆயுத எழுத்து வந்து 1. அதாவது உயிரெழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் வந்து நம்மளுக்கு என்னது 18, உயிர்மை எழுத்துக்களில் உயிர்மை குறில் உயிர்மை நெடில் 2 பிரியும், ரெண்டும் சேர்த்து நம்மளுக்கு என்னது 216. அதே மாதிரி ஆயுத எழுத்து நம்மளுக்கு வந்து என்னது 1. இது மொத்தம் சேர்த்து 247 தான் நம்மளுக்கு மொத்தம் தமிழில் இருக்க எழுத்துக்கள். ஓகே,
இப்போ தனித்தனியாக கேட்டாங்கன்னா உயிர்மெய் குரில் வந்து 90, உயிர்மெய் நெடில் வந்து 126, மொத்தம் சேர்த்தோம்னா 216. ஓகே, இப்போ அதில் ஒவ்வொரு எழுத்துக்களை நம்ம பார்க்கலாம். உயிரெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை சொல்லியிருக்கோம்? 12 சொல்லியிருக்கோமா? நம்மளுக்கே தெரியும், சின்ன வயசுலேருந்து படிச்சுட்டு இருக்கோம். அடுத்து வந்து இதில் குரில் வந்து மொத்தம் எத்தனை? 5. நெடில் வந்து நம்மளுக்கு என்னது? மொத்தம் 7 இருக்கும். ஓகே, இது கவுண்டிங்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்போஸ் கவுண்டிங் கேட்டால் நம்மளுக்கு தெரியணும். அடுத்து வந்துட்டு மெய் எழுத்துக்கள் தெரியும். இதையும் நம்ம மனப்பாடம் பண்ணிக்கணும். ஸோ இது ரெண்டுமே நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் நம்மளுக்கு? 18 எழுத்துக்கள். ஓகே, ஒவ்வொன்றுக்கும் கவுண்டிங் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து மாத்திரை பாருங்க. மாத்திரை தான் நம்ம இப்போ என்ன சொன்னோம்? ஒலிக்கும் கால அளவு. சரியா? ஒவ்வொரு வார்த்தை, ஒவ்வொரு எழுத்து, சாரி வார்த்தை கிடையாது, எழுத்தோட இதுக்கும் ஒரு கால அளவு சொல்லுவாங்க இல்லையா? அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மாத்திரை அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து அதோட ஒவ்வொரு எழுத்தோட கால அளவை குறிக்கும். ஒவ்வொரு எழுத்துக்கும் கால அளவு வந்து என்னது டிஃப்ரெண்ட் ஆகும். குரில், நெடில், உயிர்மெய் குரில், ஆயுத எழுத்துக்கு, அப்புறம் மெய் எழுத்துக்கு இதெல்லாம் கூடும். அதை ஒவ்வொன்றா இப்போ பார்ப்போம். ஒரு மாத்திரை என்பது என்னன்னா, கண் இமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மாத்திரை சொல்கிறோம். ஓகே, ஒரு மாத்திரை என்பது கண் இமைக்கவோ இல்லை ஒரு முறை கை என்ன நொடிக்கோன்னா நம்ம சொடக்கு போடுவோம் இல்லையா? அந்த அளவுக்கு குறிக்கும் கால அளவை தான் நம்ம மாத்திரைன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து குறில் எழுத்துக்குரிய மாத்திரை அளவு என்னன்னா, ஒரு மாத்திரை. நெடில் எழுத்துக்கு 2 மாத்திரை. ஏன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ஆ அப்படின்னு சொல்லி நீண்டு ஒலிக்குது இல்லையா? அதனால இது 2 மாத்திரை. அடுத்து மெய் எழுத்துக்கு வந்து அரை மாத்திரை. ஆயுத எழுத்துக்கும் என்னது? அரை மாத்திரை அளவில் நம்மளுக்கு ஒலிக்கும். அடுத்து பாருங்க, இப்போ நம்ம மாத்திரை அளவு பார்த்தோம். அடுத்து அதுக்கு முன்னாடி உயிர் எழுத்துக்கள் பார்த்தோம், மெய் எழுத்துக்கள் பார்த்தோம், அதில் குறில் நெடில் பார்த்தோம். இப்போ உயிர்மெய் எழுத்துக்கள் என்ன அப்படின்னா, மெய் எழுத்துக்கள் 18உடன் உயிரெழுத்துக்கள் 12ம் சேர்வதால் தோன்றுபவை வந்து உயிர்மெய் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். என்ன அப்படின்னா, இப்போ மெய் எழுத்துக்கள் 18ஓடையும் இந்த 12 உயிரெழுத்துக்கள் சேர்றா நம்மளுக்கு மொத்தம் எத்தனை லெட்டர் வருது? 216 லெட்டர் வருது. ஓகே, இதில் உயிர்மெய் குறில் எவ்வளோ பார்த்தோம்? 90 பார்த்தோம். உயிர்மெய் நெடில் வந்து 126. ஓகே, உயிர்மெய் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் 18உடன் உயிரெழுத்துக்கள் 12ம் சேர்வதால் தான் நம்மளுக்கு என்ன வருது? உயிர்மெய் எழுத்துக்கள் வருது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஆயுத எழுத்து நம்மளுக்கே தெரியும். அடுத்து பாருங்க, தமிழ் எழுத்துக்கள் வந்து எத்தனை வகைப்படும் சொல்லி பார்க்குறோம். ஓகே, இப்போ எழுத்துனா என்னன்னு பார்த்தோம், அதில் இருக்க வகைகள் பார்த்தோம். அது வந்து மொத்த வகைப்படும். அதே மாதிரி அந்த எழுத்துக்கள் வகையே 2ஆக பிரிக்கிறாங்க. சரியா? தமிழ் எழுத்துக்களே 2ஆக பிரிக்கிறாங்க. அதை நான் சார்ட்டாக போட்டிருக்கேன் பாருங்கள், இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். முதல் எழுத்து, சார்பெழுத்து. ஓகே, முதல் எழுத்து அப்படின்னா உயிரெழுத்துக்கள் 12ம் மெய் எழுத்துக்கள் 18ம் சேர்ந்த 30 எழுத்துக்களை தான் நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா முதல் எழுத்துக்கள்னு சொல்கிறோம். சரியா? இது வந்து என்ன ஆகுது? முதற் காரணமாய் அமையுது. ஓகே, இது ஒவ்வொரு வார்த்தைக்கும் என்ன பண்ணுது? எழுத்துக்கள் ஆரம்பிக்கிறதுக்கு உதவுறதுனால இதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து சார்பு எழுத்துக்கள்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு எப்படி வரும்? ஒன்றோட ஒன்று வந்து சார்ந்து வரும். ஓகே, அது வந்து இன்னொரோட துணை இல்லாமல் என்ன பண்ண முடியாது, அந்த எழுத்துனால தனித்து இயங்க முடியாது. ஓகே, ஆனால் முதல் எழுத்துக்கள் வந்து ஒரு வார்த்தை உருவாக்குறதுக்கே அது வந்து முதற் காரணமே இருக்கிறதுனால தான் அது முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? அந்த முதல் எழுத்துக்களுமே என்னது? உயிரெழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18. இந்த உயிரெழுத்துக்கள் இப்போ எப்படி பிரித்தோம்? குறில் 5, நெடில் 7 பிரித்தோம். மெய் எழுத்துக்கள் எப்படி பிரியும் நம்மளுக்கு? வல்லினம், மெல்லினம், இடையினம். சரி, எல்லாத்துலேயும் 6 இருக்கும். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க? கசட தபர நம்மன எரல வரல. ஓகே, இந்த 18 சேர்ந்தது தான் நம்மளுக்கு என்னது? மெல்லினம். அதே மாதிரி சார்பெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை வகைப்படும்? 10 வகைப்படும். அதில் வந்து என்னென்ன இருக்குது? உயிர்மெய், ஆயுதம், உயிரெழபடை, ஒற்றெழபடை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், அகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். சரியா? இந்த 10 இருக்குது. நம்ம 10 இப்போ என்ன பண்ணலாம்? 1 by 1 நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு முதல் எழுத்துக்கள்லாம் என்னன்னு நம்ம பார்த்துருவோம். அடுத்து நம்ம சார்பெழுத்துக்கள் ஒவ்வொன்றா நம்ம 10மே நம்ம பார்த்துட்டு போகலாம். ஓகே, இப்போ அடுத்து பாருங்கள், முதல் எழுத்துக்கள் என்னன்னு பார்த்துருவோம். உயிரெழுத்துக்கள் 12ம் மெய் எழுத்துக்கள் 18ம் ஆகிய 30 எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள் ஆகும். பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கு இயங்குவதற்கு முதற் காரணமாய் அமைவதால் வந்து இது என்ன சொல்கிறோம்? நம்ம முதல் எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து நன்னூல்ல ஒரு இது கொடுத்துருக்காங்க. உயிரும் உடம்புமா 30 முதலே. உயிரும் உடம்புமா
30 முதலைன்னு சொல்லிட்டு ஒரு நன்னூல் வந்து நம்மளுக்கு குறிப்பிடுது. ஓகே. அடுத்து சார்பெழுத்துக்கள். முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் வந்து என்ன வரும்? சார்பெழுத்துக்கள் ஆகும். அவன் வந்து மொத்தம் எத்தனை வகைப்படும்? 10 வந்து வகைப்படும். இப்போ அந்த 10 தான் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு கிளாஸில் இதோட முடிச்சுக்கலாம். இப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்? ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இலக்கணம்னா என்னன்னு நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து அதில் இருக்க ஒவ்வொரு வகையாக இலக்கணம் வந்து எப்படி பிரியுது? 5 வகையாக நம்மளுக்கு வந்து பிரியுது. ஓகே. நம்மளுக்கு வந்து இலக்கணம் வந்து மொத்தம் 5 வகையாக பிரியுது. என்னென்னது? எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம். இந்த 5 பார்த்தோம். இப்போ ஸ்டார்டிங்கில் என்ன பார்த்துருக்கோம்? எழுத்து இலக்கணம் பார்த்தோம். அதில் எழுத்துக்கள் எப்படி வருது? உயிரெழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள், உயிர்மெய், ஆயுத எழுத்து, இதெல்லாம் ஒவ்வொன்றையும் பார்த்தோம். அதில் குறில் நெடில் வேறுபாடு பார்த்தோம். அதே மாதிரி அது ஒலிக்கும் கால அளவு பார்த்தோம். அப்புறம் ஒவ்வொன்றுக்கும் வந்து எப்படி அதோட கவுண்டிங்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி அதுக்கடுத்து இப்போ என்ன ஸ்டார்ட் பண்ணால் முதல் எழுத்துக்கள் நம்ம என்னென்னு பார்த்தோம். உயிரெழுத்துக்கள் 12ம் மெய் எழுத்துக்கள் 18ம் சேர்ந்தது தான் என்னது நம்மளுக்கு முதல் 30 எழுத்துக்கள் தான் வந்து நம்மளுக்கு முதல் எழுத்துக்கள்னு சொல்கிறாங்க. இது வந்து மொழிக்கு வந்து முதற் காரணமாக அமைவதால் இது வந்து முதல் எழுத்து. அதே மாதிரி சார்பெழுத்து வந்து முதல் எழுத்துக்கள் சார்ந்து வருவதனால அது வந்து சார்பெழுத்துக்கள் பார்த்தோம். அதுவும் வந்து 10 வகைப்படும் பார்த்தோம். ஓகே. அதே மாதிரி வந்துட்டு உயிரெழுத்துக்களில் வந்து குறில் நெடில் இருக்கும். மெய் எழுத்துக்களில் வல்லினம், மெல்லினம், இடையினம் இருக்கும். சரியா? வல்லினம் வந்து கசட தபர, மெல்லினம் நெனநம்ன, இடையினம் வந்து எரல வரல பார்த்தோம். அடுத்து சார்பெழுத்துக்களில் உயிர்மெய், ஆயுதம், உயிரெழபடை, ஒற்றெழபடை, குற்றியலுகரம், குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், அகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். மொத்தம் 10 இருக்குது. இந்த 10 நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே. இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து நம்ம அதை கண்டினியூ பண்ணலாம். ஓகே. வீடியோஸில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.